80 ஆண்டுகளுக்கு அப்புறமாவது எழுதி வச்ச ஒரு சட்டம் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுக்க முடியல. திரு நரேந்திர மோடி அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை பாஜக லீடர்ஸையும் வெறும் பாசிஸ்ட்னு சொன்னா பத்தாது. பெண்களுடைய தோல்ல ஏறி ஒரு துப்பாக்கியை வச்சு மற்றவர்களை சுடணும்னு நினைச்சாலும் அந்த நாடு உருப்படாதுங்க. இந்த நாட்டுல இன்னைக்கு அதுதானே நடந்துட்டு இருக்கு. அவர் ஒடுக்கப்பட்டதுனால அந்த மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு மாறுறாரு. அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லாத மனிதன் கிடையாது. பெரியார் மண்ணுல பிறந்த எங்களுக்கு சரணை எப்ப இருக்கணுமோ அப்ப இருக்கும், எப்ப காதை பொத்திக்கிட்டு எங்க வேலையை பார்க்கணுமோ அப்ப பண்ணார். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். 2026ல அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் சேர்க்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. 80 ஆண்டுகளுக்கு அப்புறமாவது எழுதி வச்ச ஒரு சட்டம் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுக்க முடியல. இன்னைக்கு மேடையில பேசின அனைவருமே பாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அது இத்தாலிய மொழியில வேரூன்றி இருக்கிற ஒரு வார்த்தை. முசோலினிக்கு பாசிஸ்ட்னு சொல்லலாம், அதே மாதிரி ஹிட்லரை கூட பாசிஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை பாஜக லீடர்ஸையும் வெறும் பாசிஸ்ட்னு சொன்னா பத்தாது, பார்ப்பன பாசியவாதிகள்னு சொல்லணும். they are brahminical fascists. அதனாலதான் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களை பத்தி பேச வேண்டியது ரொம்ப முக்கியமா அமையுது. அவர் சொல்றாரு, சனாதன தர்மத்தை நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஜட்ஜிப்ல நான் அதை காமிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல. இல்ல தோழர் வாஞ்சிநாதன் பேசும்போது சொன்னார், அது நல்லதா இல்லையான்னு நம்ம விவாதிக்கல. நான் இன்னைக்கு விவாதிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஒரு பார்ப்பன குடும்பத்துல பிறந்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணா நான் இங்க நிற்கும் பொழுது அந்த சனாதன தர்மம் ஒழியணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த சனாதனம்? அவர்கள் கை கொண்டிருக்கிற சனாதனம். இந்து மதத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த மதத்துக்கும் அவர்களுக்குமே சம்பந்தம் கிடையாது. Nobody who's an extremist can be a godly person. கடவுள் அவர்கள் பக்கம் கிடையாது. அதனால அவர்கள் ஹிந்துவிசத்தை பேசினாலும் சரி, சனாதனத்தை பேசினாலும் சரி, இட் மேக்ஸ் நோ சென்ஸ். இந்த சனாதனத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு தடவை பார்த்தாலே போதும். அதோடைய கருத்தியல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் வேரூன்றி இருக்குது. இன்னைக்கு இந்த மேடையை நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இங்க அமர்ந்திருக்கிற தோழர்கள் யாருமே எந்த ஒரு சமூகத்தினரையும் ஒடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவர்கள். பெண்களை உட்பட்டு பெண்களை ஒடுக்கணுங்கிற சிந்தனை இல்லாத இந்த கூட்டத்துல கூட பெண்களை இணைக்க ரொம்ப கடினமா இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டத்துல கூட ஒரு 50 பெண்கள், இந்த மேடையிலையும் நான் ஒரு பெண். இதுக்கு காரணம் என்ன? நம்ம சேர்க்க கூடாதுங்கிற மென்டாலிட்டி கிடையாது, சேர்க்க முடியல அப்படிங்கிற சோசியல் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி என்னது? சனாதனம், பார்ப்பனியம், இது எல்லாமே நம்மளுடைய லாஸ், நம்மளுடைய பாலிசிஸ், நம்மளுடைய தினசரி வாழ்க்கையை பாசிசம் மூலியமாக நகர்த்திட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. எந்த ஒரு நாட்டுல பெண்களுடைய தோல்ல ஏறி ஒரு துப்பாக்கியை வச்சு மற்றவர்களை சுடணும்னு நினைச்சாலும் அந்த நாடு உருப்படாதுங்க. இந்த நாட்டுல இன்னைக்கு அதுதானே நடந்துட்டு இருக்கு. டீலிமிட்டேஷன் ஒரு ஃபெடரலிசம் ப்ராப்ளம். அதை ஃபெடரலிசம் ப்ராப்ளமோட நிறுத்தாம பெண்களுடைய ப்ராப்ளமா மாத்துறாங்கல்ல. நீங்க இது செய்ய விட்டீங்கன்னா பெண்களுக்கு நாங்க ரிசர்வேஷன் கொடுக்க தயாரா இருக்கோம். ஏன் அது இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்களா? இந்த நாட்டுல 50 விழுக்காடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு 33 விழுக்காடு தான் கேட்கிறோம் ரிசர்வேஷன். அது கூட இன்னி வரைக்கும் எந்த இடத்துலயும் நிதர்சனப்படுத்தப்படல. அது உண்மை. அந்த உண்மைக்கான வேறு காரணம் சனாதனமும் பார்ப்பனியமும் பாசிசமும். இது எல்லாமே ஒன்றிணைந்தது. தமிழ்நாட்டுல அவங்களுடைய பருப்பு வேகாது. கொஞ்சம் லைட்டா வேக ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது இல்லைன்னு இன்னைக்கு இந்த கூட்டம் நிரூபிக்குது.
ஏன்னா இது பெரியார் இருந்த மண், தாக்ஷாயணி அம்மா இருந்த மண். ஒரு பார்ப்பன சமூகத்திலிருந்து வந்த நானு ஒரு பெரியாரையும் தாக்ஷாயணி அம்மாவையும் அம்பேத்கரையும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாத்வேயை எனக்கு அமைச்சு கொடுத்தது இந்த தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்குள்ள அவங்கள வரவிட மாட்டோம். அந்த கருத்துல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆனா அவர்கள் நடத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பிலீஃப். அதனாலதான் RSSம் பாஜகவும் ஹிந்து வர்சஸ் முஸ்லிம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் உடனே அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் oppressor caste Hindu, upper caste, so-called upper caste Hindu versus everybody else. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு ஒரு மனிதர் போகணும்னு நினைச்சாருன்னா அது என்ன காரணமா இருக்கும்? அம்பேத்கர் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அம்பேத்கர் ஹிந்துயிசத்துல அவரை ஒடுக்கப்பட்டவராக கருதினதுனால, அவர் ஒடுக்கப்பட்டதுனால அந்த மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு மாறுறாரு. அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லாத மனிதன் கிடையாது. எனக்கு ஒரு கடவுள் தேவை, அது இந்த மதத்துல இருக்கிறவங்க என்ன கடவுள் கிட்ட போக விட மாட்டேங்கிறாங்க, அதனால நான் வேற மதத்துக்கு போறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனவர். அவர் கைப்பட எழுதின அரசியல் சாசனத்துல எல்லாரும் சமம்னு எழுதிட்டு போயிருக்கிறாரு. அந்த அரசியல் சாசனம் எழுதப்படும் பொழுது 299 பேர், அதுல 15 பேர் பெண்கள். நம்ம அம்பேத்கர் பேரை எப்படி நம்மளுடைய நாவல உச்சரிப்புல வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஒரு ஃபேக்டை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த 15 பெண்களை என்னைக்குமே மறக்க கூடாது. ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமானவர்கள். ஹன்சா மேத்தா மாதிரி இருக்கிறவங்க இந்தியாவில மட்டும் கிடையாது, உலக அளவுல இன்னைக்கு ஐநா சபையுடைய ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன்ல ஆல் மென் அப்படின்னு இருந்த வார்த்தைகளை ஆல் ஹியூமன் பீயிங்ஸ்னு மாத்த வச்சவங்க. இந்த நாட்டுல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற எந்த விஷயமுமே சாதாரணம் கிடையாது, எல்லாமே அசாதாரணமான விஷயங்கள். அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறது, அதுவும் ஒரு அசாதாரணமான காரியம். ஏன்னா ஒன்று கூடினாலே அது குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கிறோம். Mobilization has become the biggest criminal act in India today, made by them. என்ன மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் செயற்பாட்டாளர்களை கடந்த 15 வருஷமா துரத்தி தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு FCR ஆக்ட பத்தி பேசுறோம், அது ஆக்சுவலா 10 வருஷமா ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்தியாவை மறுபடியும் ஏன் சாதிய இந்தியான்னு சொல்லணும்? ஏன்னா அப்பதான் அந்த சாதியத்தை ஒழிக்க முடியும். உண்மையை பேசினாதான் அதை ஒழிக்க முடியும். இந்த FCR ஆக்டா இருக்கட்டும், ஜஸ்டிஸ் சுவாமிநாதனா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம SC/ST ரெசர்வேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே the problem lies in the core belief system. அந்த core belief system பேரை சொல்லி தட்டி எழுப்பி நீ வெளியே போ அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது நம்மளை விடாது. என்னைக்கும் பயம் இல்லாம நம்மளுடைய உச்சரிப்புல நம்மளுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுடைய வார்த்தைகளும் நம்மளை பின்தொடர்ந்து வரப்போற இளைஞர்களுடைய ஃபியூச்சரையும் மனசுல வச்சுக்கிட்டு we must call a spade a spade. சோ இன்னைக்கு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி உங்க எல்லாருக்கிட்டையும் இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸோட சேர்ந்து பெண்களையும் மறந்துடாம 33 விழுக்காடு கொடுத்தே தீரணும். If that is not a constitutional issue, what is? If my place among all of you on this stage, in that crowd, in the parliament, in the assembly is not a constitutional issue, what is? எங்களை பகடைக்காயாய் உபயோகிக்கிறத நிறுத்திட்டு எங்க குரல்களை கேட்டு மதிச்சு எங்களையும் இந்த நாட்டுல சமம் அப்படின்னு என்னைக்கு நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் எங்க போராட்டம் அடங்கும். அது வரைக்கும் ஐ டோன்ட் மைண்ட் பீயிங் அ திமாகி நக்சல், அதாவது இன்டெலெக்சுவல் நக்சல். ஐ டோன்ட் மைண்ட் பீயிங் அன் அர்பன் நக்சல். நீங்க என்ன பேரை வேணா சொல்லி கொடுத்துக்கோங்க.
பெரியார் மண்ணுல பிறந்த எங்களுக்கு சொரணை எப்ப இருக்கணுமோ அப்ப இருக்கும், எப்ப காதை பொத்திக்கிட்டு எங்க வேலையை பார்க்கணுமோ அப்ப பண்ணுவோம். So thank you very much for this opportunity. அனைவருக்கும் ஜெய் பீம், ஜிந்தாபாத். Thank you.